Good morning students, welcome to your social class. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வாட் இஸ் ஆர்கைவ்ஸ் அண்ட் தென் வாட் இஸ் மியூசியம் அப்படின்றத பற்றியும், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஆர்கைவ்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதாவது அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது, யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க தான் இந்த யூரோப்பியன்ஸ். அதாவது யூரோப் காண்டினென்ட்டை சேர்ந்த பீப்புள் தான் யார் அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸ். அப்போ அதுக்குள்ளே நிறையா கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. போர்ச்சுகல் இருக்காங்க, டச் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் இருக்காங்க, பிரிட்டன் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் வந்து அதில் இருந்தாங்க. அதில் எந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவை ரீச் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, யார் ஃபஸ்ட்டு வந்தா, என்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள் பை த டர்க்ஸ் இன் 1453 AD, the land route between India and Europe was closed. அப்போ 1453 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் லேண்ட் ரூட் இருந்துச்சு. எப்போ வந்து இந்த கான்ஸ்டாண்டினோபிளை கேப்சர் பண்ணாங்களோ அப்போயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரேட் ரூட் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா சீ ரூட் வழியாக தான் வரணும். ஸோ அதுக்காக தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ சீ ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ யூரோப்பியன் புதுசாக ஒரு வழியை தேடி இந்தியாவை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? ஸோ the Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. It became important on the port of the European nation to discover new sea routes to the east. அப்போ இதுதான் வந்து என்ன செஞ்சிச்சு, அவங்கள கடல் வழியில் எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ட்ரேடை வந்து எப்படியாவது மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஊக்குவிச்சது காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளேஸை பிளாக் பண்ணது தான் மெயினான ரீசனாக இருக்கும். சரியா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் நிறையா வந்து வரும். ஸோ அதனால் அந்த இயர் யார் அப்படின்றத மட்டும் நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் ஹூ கேம் டு இந்தியா வாஸ் போர்ச்சுகீஸ். சரியா? அப்போ போர்ச்சுகல் அப்படின்றது அந்த கண்ட்ரி, போர்ச்சுகீஸ் அப்படின்றது அந்த பீப்புளை மீன் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து எல்லாமே நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். கண்ட்ரி வேறு, அந்த கண்ட்ரியில் வாழக்கூடிய பீப்புளோட நேம் வேறு. இப்போ இந்தியா அப்படின்றது நம்மளோட கண்ட்ரி, இந்தியன்ஸ் அப்படின்றது இந்த பீப்புளை மீன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ச்சுகல் அப்படின்றது கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரி ஹூ கேம் டு இந்தியா. ஸோ அமாங்ஸ் த என்டையர் யூரோப்பியன் நேஷன்ஸ், போர்ச்சுகல் வாஸ் த ஃபோர்மோஸ்ட் டு மேக் அ டைனமிக் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் அ சீ ரூட் டு இந்தியா. அப்போ இந்த ரூட்டை வந்து பிளாக் பண்ணதுக்கப்புறம் சீ ரூட்டை கண்டுபிடிச்சி எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்த நாடு எது அப்படின்னா இந்த போர்ச்சுகல் தான். அப்போது அந்த கண்ட்ரியில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல், ஹூ இஸ் காமன்லி நோன் அஸ் நேவிகேட்டர். அப்போ ஹென்ரி அப்படின்றது அந்த போர்ச்சுகலோட ரூலரோட பேர். அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேவிகேட்டர், அதாவது ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லுவாங்க. ஸோ என்கரேஜ் ஹிஸ் கண்ட்ரிமேன் டு டேக் அப் த அட்வென்ச்சரஸ் லைஃப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் த அன்னோன் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ அந்த பீப்புளில் இருக்கக்கூடிய நேவிகேட்டர் அப்படின்னாலே, நேவிகேஷனாலே கடல் வழி பயணம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ நேவிகேட்டர் அப்படின்னா அந்த ஃபீல்டில் வந்து வெல்வர்ஸாக இருக்கிறவங்கள தான் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவர் மட்டும் இல்லாமல் அவரோட பீப்புளே என்ன செய்கிறாரு அப்படின்னா அன்னோன் ரீஜன்ஸ், அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெரியாத இடங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பீப்புள் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் இந்த பார்த்தலோமியோ டயஸ், அ போர்ச்சுகல் sailor, reached to the southernmost point of Africa in 1487 and he was patronized by the King John II. அப்போது இந்த பார்த்தலோமியோ டயஸ் வந்து ஒன் ஆஃப் த செயிலர், அதாவது அவர் அனுப்பிச்சி விட்ட ஒன் ஆஃப் த நேவிகேட்டர் அவரும். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கடல் வழியில் பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறாரு. எந்த இயர் அப்படின்னா 1487. அங்கே அவரை யார் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கிங் ஜான் II வந்து அவர் அங்கே ரிசீவ் பண்ணுறாரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் யார் வர அப்படின்னா வாஸ்கோ ட காமா. ஸோ வாஸ்கோ ட காமா another Portuguese sailor reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique from where he sailed to India with the help of an Indian pilot. அப்போ இந்தியன் பைலட்டோட ஹெல்ப் பண்ணுமா, அதாவது அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்காவோட எஜ் தான் ரீச் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஆஃப்ரிக்காவோட எண்டு பாயிண்ட்டும் நம்மளோட இந்தியாவோட எண்டு பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் ரீஜன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஓகே நம்ம இந்தியாவை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டை வந்து அவங்க ரீச் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறமா தாண்டி தான் இந்தியாவுக்கு வர வேண்டியிருந்தது. ஸோ அந்த ரூட்ஸை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு பத்லமேடஸ் வர்றாரு. ஆனால் அவர் அந்த பிளேஸோட ஸ்டாப் ஆயிடுறாரு, ஆஃப்ரிக்காவோட எண்டோட ஸ்டாப் ஆயிடுறாரு. ஆனால் அந்த வாஸ்கோ ட காமா தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்காவோட எண்டுக்கும் வந்து திரும்ப அங்கேருந்து மாறி நம்மளோட இந்தியாவுக்கும் என்ன செய்கிறாரு, அவர் ரீச் பண்ணுறாரு. ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, யார் யார் அந்த ரூட்ஸில் வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்போ ரீச் பண்ணுறாரு அப்படின்னா 1498 இந்தியா ரீச் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா ஹி ரீச்டு கேலிக்கட் வேர் ஹி வாஸ் கார்டியலி ரிசீவ்டு பை கிங் ஜாமரின். அப்போ இங்கே வாஸ்கோ ட காமாவை இந்தியாவில் ரிசீவ் பண்ணக்கூடிய மன்னர் யார் அப்படின்னா கிங் ஜாமரின். அப்போ கேலிக்கட் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த கேலிக்கட். செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் sailed towards இந்தியா. அப்போ வாஸ்கோ ட காமாக்கு அப்புறம் ரெண்டாவது வந்த செயலர் யார் அப்படின்னா இந்த பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் தான். ஸோ ஃபாலோயிங் த ரூட் ஆஃப் டிஸ்கவர்டு பை வாஸ்கோ ட காமா, அதாவது வாஸ்கோ ட காமா எந்த வழியில் பயணம் செஞ்சு வந்தாரோ அந்த வழியை வந்து ஃபாலோ பண்ணி அவரும் என்ன செய்கிறாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ வித் 13 ஷிப்ஸ் அண்ட் a few hundred soldiers in 1500. இவர் வந்து 1498 வர்றாரு. 1500 இவர் உள்ள இந்தியாவுக்குள்ளே 13 கப்பல்களோட வர்றாரு. On his arrival at Calicut, there arose conflicts between the Portuguese and King Zomarin. அப்போ ஏதாவது ஒரு போர்ச்சுகீஸ் வந்து வராங்கன்றப்போ யார் வந்தாலும் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் அவரே வந்து ஒரு 13 கப்பல்களோடு வரும்போது ஒருவேளை படையெடுத்து வர்றாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. பட் த வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃபார் செகண்ட் டைம் இன் 1501. அப்போ வந்துட்டு இவர் போயிட்டு திரும்ப எப்போ வர்றாரு அப்படின்னா மறுபடியும் 1501 வராரு. வித் 20 ஷிப்ஸு. அவர் வந்து 13 ஷிப்போடு வந்தார். இவர் மறுபடியும் செகண்ட் டைம் வரும்போது அவரோட 20 ஷிப்ஸோட வர்றாரு. அண்ட் ஃபவுண்டட் அ ட்ரைனிங் சென்டர் அட் கண்ணனூர். One after another they established factories at Calicut and Cochin. அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்களாம், அதுக்கப்புறம் வந்து அந்த மன்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களோட ஃபேக்ட்ரிஸு ட்ரேட் ரிலேஷன்ஸுக்காண்டி தான் உள்ளே வர்றாங்க. மெயினான ரீசன் உங்களுக்கு நல்லா புரியணும், ட்ரேட் பர்பஸ்க்காக தான் யூரோப்பியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அப்போ வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவங்க உள்ளே வர்றாங்க. ஸோ வந்துட்டு இந்த கேலிக்கட் அண்ட் கொச்சின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளேசஸை ஃபேக்ட்ரிஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிங் ஜோமரின் அட்டாக்டு த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் பட் வாஸ் டிஃபீட்டட். ஆனாலும் என்ன செஞ்சிட்டாரு, பர்மிஷனை வாங்கியும் அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சரியில்லாதனால அவங்கள வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, தோற்று போயிறாரு. பட் கொச்சின் வாஸ் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது வந்து ஒரு ஒன்வேர்டில் வரும். ஸோ போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் எது இருந்துச்சு அப்படின்னா கொச்சின் தான் இருந்தது. அண்ட் தேர்ட் வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா, அதாவது தேர்ட் டைம் வர்றாரு. ஃபஸ்ட் டைம் வர்றாரு 1498, செகண்ட் டைம் 1501 வராரு. தென் தேர்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 1524 வராரு. ஹீ சூன் ஃபெல் இல் அண்ட் இன் December 1524 he died in கொச்சின். ஸோ இப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவர் என்ன செய்கிறார், உடல்நிலை சரியில்லாதனால அவர் இறந்துடுறாரு. எப்போ அப்படின்னா 1524 அவர் இறந்துடுறாரு. எங்கே, கொச்சின்லேயே வந்து அவர் இறந்துடுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் யார் வர்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா. அவரோட பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1505 to 1509. ஸோ இன் 1505 ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா வாஸ் சென்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஃபார் த போர்ச்சுகீஸ் பொசஷன்ஸ் இன் இந்தியா. அப்போ அவர் வந்து ஒரு கவர்னராக வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. போர்ச்சுகீஸோட கவர்னராக அவர் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அல்மைடா had the aim of developing a naval power of the Portuguese in India. இப்போ அவருக்கு என்ன ஐடியா இருக்குது, ஏன்னா இந்தியாவை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கடல் தான் இல்லையா. அதாவது சவுத் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 சைடு வாட்டர் தான். அப்போ அதில் வந்து இந்த போர்ச்சுகீஸோட நேவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த அல்மைடாவோட ஐடியாவாக இருக்குது. ஸோ ஹிஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் த ப்ளூ வாட்டர் பாலிசி. அப்போ அதுக்காக இவர் ஃபாலோ பண்ண கொள்கையோட பேர் என்ன அப்படின்னா இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நீலக்கடல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ as Portuguese tried to break the Arabs' monopoly on Indian Ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey. அப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடு வந்து பார்க்கும்போது இந்த அரேபியன் கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா டர்க்கி, இந்த மாதிரியான அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஸ் தான் வந்து இருக்கும் இல்லையா. ஆனால் அதை வந்து கட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிளாக் பண்ணனால தான் இவங்க வந்து இந்த சீ ரூட்ஸை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை வந்துச்சு. சரியா. அப்போ அவங்கள வந்து எப்படியாவது வந்து அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு.
So sultans of Bijapur and Gujarat were also apprehensive of the expansion of Portuguese control of ports, which led to an alliance between Egypt, Turkey and Gujarat against Portuguese invaders. அப்போ இந்த பிஜப்பூர் அந்த சுல்தான்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஆக்டிவிட்டி அந்த போர்ச்சுகலோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அந்த ஈஜிப்ட் அண்ட் டர்க்கி இவங்க அதாவது சுல்தான்ஸ் அப்படின்னாலே அந்த முஸ்லீம்ஸ் அந்த ஒரு கேட்டகரி வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த போர்ச்சுகீஸ் இன்வேடர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் அ நேவல் பேட்டில் ஃபாட் நியர் சால் அப்படின்றது ஒரு பிளேஸோட நேம். அங்கே வந்து அது பேட்டில் நடக்குது. த கேம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் ஒன் அ விக்ட்ரி ஓவர் த போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அண்ட் அல்மைடா சன் ஹூ வாஸ் கில்ட் இன் த பேட்டில். அப்போ அந்த முஸ்லீம்ஸ் குரூப்புக்கும் இந்த போர்ச்சுகீஸ் பீப்புளுக்கும் நடுவில் இந்த சால் அப்படின்ற பிளேஸ்க்குனால ஒரு பேட்டில் நடக்குது. அங்கே வந்து இந்த அல்மைடாவோட சன் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணி அவங்கள கொண்டுடுறாங்க. ஸோ அல்மைடாஸ் டிஃபீட்டட் த கேம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் இன் அ நேவல் பேட்டில் நியர் டையூ அண்ட் டாமன் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டையூன்ற பிளேஸ் கிட்ட இவங்க வந்து நேவல் பேட்டில் மூலமாக அதாவது அல்மைடா வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் பை த இயர் 1509 போர்ச்சுகீஸ் கிளைம்டு த நேவல் சுப்ரமசி இன் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் இந்த போர்ச்சுகீஸோட நேவல் பவர் வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ண அந்த ஒரு கொள்கை ப்ளூ வாட்டர் பாலிசின்னு ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணார் இல்லையா, அது மூலயமா இவங்களோட நேவல் பவர் அப்படின்றது ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. சரியா, நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அவரோட பீரியட் 1509 to 1515. ஸோ த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா. அப்போ இது ஒன் வேர்டில் வரும். அப்போ வாஸ்கோடகாமா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அல்மைடா வந்தார், அது எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த அல்ஃபோன்சா டி அல்புகர்க் தான் வந்து போர்ச்சுகீஸோட பவர் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருந்ததுக்கு ஒரு ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொடக்கத்துக்கு காரணம் இவர்னு சொல்லலாம். வாஸ் அல்ஃபோன்சா டி அல்புகர்க். He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. 1510 பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து இவர் கோவாவை கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் 1515 he established a Portuguese authority over ஆர்மஸ் இன் பெர்ஷியன் கல்ஃப். ஸோ பெர்ஷியா ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பெர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டியை வந்து ஆர்மஸ் அப்படின்ற பிளேஸில் வாங்கிடுறாரு. அண்ட் ஹீ என்கரேஜ் த மேரேஜஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் வித் இந்தியன் விமன். அப்போ அவங்கள வந்து யூரோப்பியன்ஸு சரியா, அந்த ஃபாரினர்ஸ் கூட இந்தியன் விமனை வந்து மேரேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட அந்த மேரேஜஸ் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வேலைகள் செய்கிறாங்க. அண்ட் ஹீ மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் விஜயநகர் எம்பையர். அதில் அந்த சவுத் சைடில் வந்து பார்த்திங்க, இந்த பக்கம் கேரளா, அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ரீஜன் அந்த இதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா விஜயநகரோட எம்பையர் இருந்துச்சு. ஸோ அவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பு இந்த போர்ச்சுகீஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நினோடி குன்ஹா. அவரோட பீரியட் 1529 to 1538. ஸோ கவர்னர் நினோடி குன்ஹா மூவ்டு கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. அப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட கேபிட்டல் கொச்சினாக இருந்துச்சு. 1529 வரைக்குமே போர்ச்சுகீஸோட கேபிட்டல் கொச்சினாக இருந்தது. கொச்சின்லேருந்து கோவாவுக்கு யார் மாத்துறா அப்படின்னா இந்த நினோ வந்து மாத்துறாரு இந்த இயர் 1530. இன் 1534 ஹீ அக்யூர்டு பெய்ஜிங் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். ஸோ குஜராத்தில் ரூல் பண்ணிட்டு இருந்த பகதூர் ஷா கிட்டே இருந்து இந்த பெய்ஜின் அப்படின்ற பிளேஸை வாங்கிடுறாங்க. In 1537 the Portuguese occupied Dayo. Later they wrested Daman from the local chiefs of Gujarat. In 1548 they occupied Salsette. அப்போ இதெல்லாமே போர்ச்சுகீஸ் வந்து கேப்சர் பண்ண பிளேசஸ் எந்தெந்த இயரில் என்னென்ன பிளேசஸை கேப்சர் பண்ணாங்க அப்படின்றது. Thus during the 16th century Portuguese succeeded in capturing Goa, Dayo, Daman, Salsette, Basin, Chawal and Bombay on the western coast, then Hooghly on the Bengal coast and Santhom on the Madras coast and enjoyed good trade benefits. So the Portuguese brought the civil cultivation of tobacco to India. அப்போ இந்த போர்ச்சுகீஸோட கேப்சர்லாம் என்னென்னன்றது தெரியும். ஸோ இவங்க தான் வந்து டொபாக்கோ அப்படின்ற கல்டிவேஷன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. டொபாக்கோ அப்படின்றது புகையிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். Due to the influence of the Portuguese Catholic region, so Christianity அப்படின்ற அந்த region spread the certain regions on India's western and eastern coast.
The printing press was set up by the Portuguese at Goa in 1556. A scientific work on the Indian medicinal plants by an European writer was printed at Goa in 1563. இதெல்லாமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. இன் 17th century the Portuguese power began to decline. அதாவது 16th century வரைக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரீஜனாக இந்த கேரளா ரீஜன், அந்த கோவா, டையூ, டாமன் அது வரைக்கும் அவங்களோட பவர் வந்து இருந்திருக்கு. ஆனால் 17th century என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. So the Dutch, and by the 1739 the Portuguese packets become confined to Goa, Diu and Daman. அப்போ அதுக்குள்ளேயே வந்து அவங்களோட பவர் வந்து முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சு. அப்படின்னா அடுத்தடுத்த யூரோப்பியன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து டாமினேஷன் அப்படின்றது இங்கே உருவாக ஆரம்பிக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச் பீப்புள். ஸோ த டச் ஃபாலோடு த போர்ச்சுகீஸ் இன்டு இந்தியா. போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் வந்தவங்க. இன் 1602 த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி of Netherlands was formed and it received the sanction of their government to trade in East India after the arrival of in India. The Dutch founded their first factory in முசோலிப்பட்டினத்தில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசில் இருந்த ஒரு பிளேஸு. இன் 1605. ஸோ திஸ் கம்பெனி கேப்சர்டு Amboina from the Portuguese in 1605 and established its supremacy in the Spice Islands. They captured Nagapattinam near Madras from the Portuguese and made this place as their strong hold in South India. அப்போ அந்த சோழிப்பட்டினம், அந்த நாகப்பட்டினம் இந்த ரீஜனெல்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தை இந்த போர்ச்சுகீஸ்லேருந்து அவங்க பேட்டில் மூலமாக கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் அட் ஃபர்ஸ்ட் புலிகாட் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர். அப்போ அவங்களோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் டச்சோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் எது இருக்குது அப்படின்னா புலிகாட் அப்படின்ற பிளேஸ். ஸோ லேட்டர் தே ஷிஃப்டட் இன்டு நாகப்பட்டினம் இன் 1690. 1600 நாகப்பட்டினமாக வந்து அவங்களோட கேபிட்டலாக மாற்றினாங்க. ஃபஸ்ட்டு புலிகாட் இருந்துச்சு, இங்கே நாகப்பட்டினம் இருந்துச்சு. அங்கே வந்து கொச்சின் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோவாக்கு மாற்றினாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். The most important Indian commodities traded by the Dutch were silk, cotton, indigo, rice and opium. இதெல்லாமே அவங்க ட்ரேட் பண்ண ப்ராடக்ட்ஸு. அண்ட் தே மோனோபலைஸ்டு த ட்ரேட் இன் பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ். அதாவது மிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் நம்மளோட கேரளா அந்த ரீஜன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் தான் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசன். இதெல்லாம் இங்கேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா வேர் அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருந்துச்சுன்ற பிளேசஸ் தான் இது எல்லாமே. புலிகாட், சூரத், சின்சூரா, காசிம் பஜார், தென் பாட்னா, நாகப்பட்டினம், பலாசூர் அண்ட் கொச்சின். இது எல்லாமே பிளேசஸ் உங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேசஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. And the English East India Company remained engaged in rivalry with the Portuguese and the Dutch throughout the 17th century. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த போர்ச்சுகீஸ் டச் பீப்புளை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வருவாங்க. 1600 அவங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன் 1623 the Dutch cruelly killed 10 English traders and 9 Javanese in அம்போனியா அப்படின்ற பிளேஸில் இந்த இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ், இங்கிலீஷ் அப்படின்னாலே பிரிட்டிஷ் பீப்புளை மீன் பண்ணும். அதுலேருந்து அந்த ட்ரேடர்ஸ் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா கொண்டுடுறாங்க. அதே மாதிரி ஜாவனீஸ் பீப்புளில் ஒரு 9 பீப்புளை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ திஸ் இன்சிடென்ட் ஆக்சலரேட்டட் த ரைவல்ரி பிட்வீன் த 2 யூரோப்பியன் கம்பெனிஸ். இந்த ப்ராப்ளம் வந்து அந்த யூரோப்பியன் கம்பெனிஸ், அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கும் போதே இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும். ஸோ தேர் ஃபைனல் கொலாப்ஸ் கம் with a defeat by the English in the Battle of Badira in 1759. So the Dutch lost their settlements one by one to the English and was completely wiped out by the year 1795. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டச் பீப்புள் கேப்சர் பண்ண பிளேசஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. சரியா? 1795 ஓவரால் டச் பீப்புளோட ஆக்குபேஷன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே போயிடுது. அதே மாதிரி டச்சோட ஆக்குபேஷன் தமிழ்நாட்டில் என்ன இருந்துச்சுன்னு பாருங்கள். த போர்ச்சுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் அ கண்ட்ரோல் ஓவர் புலிகாட் சின்ஸ் 1502 வேர் ஓவர் த்ரோன் பை த டச். இன் புலிகாட் த டச் பில்ட் த ஃபோர்ட் Gelria in 1613. So this fort was once the seat of Dutch power. ஸோ இது வந்து அவங்களோட பவரில் இருந்தது. ஸோ அந்த பிக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோர்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போயும் புலிகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டாக அது வந்து இருக்குது.
The Dutch established their settlements at Pulicat in 1060. Then diamonds were exported from Pulicat to the western countries. ஸோ டைமண்ட்லாம் வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இங்கேருந்து. அண்ட் த அதர் டச் colonial fort and possessions were நாகப்பட்டினம், புன்னகையல் அண்ட் போர்ட்டோனோவா, கடலூர் அண்ட் தேவனாம்பட்டினம். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் இவங்களோட ஆக்குபேஷன் இருந்தது. இது வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடு ரீஜனில் என்னெல்லாம் இருந்துச்சு, இந்த டச்சோட ஆக்குபேஷன் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கான இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவங்களுமே வந்து ஒரு ட்ரேட் பர்பஸ்க்காண்டி தான் உள்ளே வர்றாங்க இந்த இயர் 1600. ஸோ ஆன் 31st December 1600 எலிசபெத் த குயின் ஆஃப் இங்கிலாந்து கிராண்டட் அ charter to the governor and company of merchants of London to the trade with the East Indies. ஸோ அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த குயின் எலிசபெத் தான் வந்து இதுக்கான பெர்மிஷனை கிராண்ட் பண்ணுறாங்க. The company was headed by a governor and a court of 24 directors. அப்போ அது வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு வரும்போது ஒரு குரூப்பாக வந்து வருவாங்க. அதில் வந்து ஒரு கவர்னர் இருப்பாங்களாம், 24 directors வந்து இருப்பாங்களாம். அண்ட் கேப்டன் ஹாக்கின்ஸ் விசிட்டட் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் இன் 1608 டு கெட் certain concessions for the company. ஸோ இவங்க வந்து அந்த 1608 அந்த டைமில் முஸ்லீமோட ரூலராக நம்மளோட இந்தியாவில் இருந்த ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு வந்து சில கன்செஷன்லாம் வாங்குகிறாங்க. அண்ட் ஹீ secured permissions to raise a settlement at Surat. However, the emperor cancelled the permission under pressure from the Portuguese. அப்போ அவங்க வந்து இந்த சூரத்தில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் ஜஹாங்கீர் வந்து பர்மிஷன் கொடுக்கல. யாருனால எதனால அப்படின்னா அந்த போர்ச்சுகலோட ப்ரெஷர் வந்து அந்த டைமில் இருந்தது. அந்த டைம்லலாம் போர்ச்சுகீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணனால கொடுக்கல. அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்வேர்ட்லேயும் வரும், அந்த ஜஹாங்கீர் அந்த டைமில் ரூலராக இருந்தது யார் அப்படின்ற ஒரு ஒன்வேர்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இயர் 1612 the English captain Thomas Best inflicted a severe defeat over the Portuguese in a naval battle near சூரத். அதனால் அந்த சூரத்தில் தான் கேட்குறாங்க, ஆனால் பெர்மிஷன் கொடுக்கல. அதனால் 2 பேருக்கு நடுவில், இந்த போர்ச்சுகீஸ்க்கும் இந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கு நடுவில் சூரத்து கேட்டு ப்ராப்ளம் வந்து நடக்கும். The Mughal Emperor Jahangir permitted the English to establish their factories in 1613 at சூரத். அப்போ இந்த பேட்டில் பார்த்துட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த இங்கிலீஷ்க்கு வந்து அந்த சூரத்தில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷனை கொடுத்துட்றாரு. ஃபஸ்ட்டு கொடுக்கல, ஆனால் இந்த பேட்டில் நடந்ததுக்கப்புறம் கொடுத்துட்றாரு. விச் இனிஷியலி பிகம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் வெஸ்டர்ன் இந்தியா. ஃபஸ்ட்டு அப்போ அவங்களோட கேபிட்டலாக எது தான் இருக்குது அப்படின்னா இந்த சூரத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் ஹோல் இந்தியா வரும்போது அவங்க வந்து மாறுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் won another decisive victory over the Portuguese in 1614. So these events enhanced the British prestige at the Mughal court. In 1615, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. அப்போ அவரோட ஜஹாங்கீரோட கோர்ட்லேருந்து சென்ட் தாமஸ் ரோ அப்படின்றவருக்கு தாமஸ் ரோ அப்படின்றவர் வராரு இங்கிலாந்துலேருந்து. And he renamed at Agra for 3 years and succeeded in concluding a commercial treaty with the emperor. அப்போ ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணணும், ஒரு அந்த ரிலேஷனை வந்து ஒரு ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றக்காண்டி வர்றாங்க. ஸோ பிஃபோர் த departure of Sir Thomas Roe, the English has established their trading centers at Surat, Agra, Ahmedabad and ப்ரோச். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி மூலமாக அவங்களோட கம்பெனிஸ் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பிளேசஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? Then on the coastline of the Bay of Bengal, the English established their first factory in 1611 at Musolipatnam, an important port in the territory of the kingdom of Golconda. Then 1639, the English merchants Francis Day ஒருத்தரோட நேம், obtained Madras as a lease from Chennappa Nayaka, the ruler of Chandragiri. ஸோ சென்னப்ப நாயக்கா அப்படின்றவர்கிட்ட இருந்து இந்த பிளேஸை வந்து லீஸ்க்கு வந்து வாங்குறாங்க. ஸோ த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபேக்ட்ரி நோன் அஸ் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ். இந்த சென்னப்ப நாயக்கான்னு சொல்லிட்டு ஒரு நேம் வருது இல்லையா, அந்த சென்னப்ப நாயக்கான்ற நேமை மீன் பண்ணி தான் அந்த மெட்ராஸ் அப்படின்ற பிளேஸை இப்போ ப்ரெசென்ட்டில் சென்னைன்ற பேரில் மாற்றிருக்காங்க. சென்னப்ப நாயக்கா அப்படின்றது சென்னை அப்படின்ற பேரில் மாறுறதா சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கோட்டையை அவங்ககிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி மெட்ராஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் போர்ட்டை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. which become the headquarters for the whole and eastern belt in the first fort built by the British. ஸோ இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஃபோர்ட். சரியா?
Next, King Charles II of England received the island of Bombay as a part of his dowry from the Portuguese king on the occasion of his marriage with Catherine. அப்போ சார்ல்ஸ் செகண்ட் இங்கிலாண்டோட பிரின்சஸ் வந்து இந்த போர்ச்சுகீஸோட ஒரு குயினை வந்து கேத்ரின்ற குயினை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய டௌரியாக இந்த பாம்பே அப்படின்ற ஒரு பிளேஸை கொடுக்குறாங்க. In 1668 the East India Company acquired the island at an annual rent of பவுண்ட்ஸ், அந்த சிம்பிளை வந்து பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பவுண்ட்ஸ் 10 ஃப்ரம் சார்ல்ஸ் II. ஸோ அந்த சார்ல்ஸ் II கிட்டேருந்து பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸுக்கு வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அதை வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறாங்க. தென் ஆஃப்டர் த Battle of Plassey in 1757 and the Battle of Buxar in 1764 the company become a political power. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேட்டில் எல்லாமே தனியாக வந்து ஒரு லெசனாகவே உங்களுக்கு வரும், அப்போ பார்ப்போம். ஸோ 2 பேட்டலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடு அப்படின்ற பர்பஸில் வந்து பொலிட்டிக்கல் பவர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. யார்? இந்த பிரிட்டிஷர்ஸ். ஸோ இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் டில் 1858. ஆஃப்டர் இட்ஸ் கேம் அண்டர் த டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் க்ரௌன். ஸோ இது வந்து ஒரு தனியாக லெசனாகவே உங்களுக்கு இருக்கும், அப்போ பார்ப்போம். ஸோ இப்படி கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணது கடைசியில் ஓவரால் வந்து இந்தியா வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றத ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை விரிவாக்கமாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வேறு அடுத்தடுத்த லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா the Danish people. ஸோ ஆன் March 17, 1616 the king of Denmark Christian IV issued a charter and created a Danish East India Company. ஸோ டேனிஸ்ட் பீப்புள் அவங்க வர்றாங்க. ஸோ அவங்களும் வந்து 1616 டென்மார்க்கோட கிங்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி உள்ளே வராங்க. அந்த எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் இன் ட்ரெங்குபார். ஸோ ட்ரெங்குபார் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த ட்ரெங்குபார். அங்கே வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1620 அண்ட் சேரம்பூர் பெங்காலில் இருக்கக்கூடியதை எப்போ வந்து வாங்குறாங்க அப்படின்னா 1676. அண்ட் சேரம்பூர் வாஸ் ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ டேனிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் எது அப்படின்னா இந்த சேரம்பூர். அண்ட் தே ஃபெயில்டு டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஃப் இன் இந்தியா அண்ட் தே சோல்டு ஆல் தேர் செட்டில்மெண்ட் டு இந்தியா டு த பிரிட்டிஷ் இன் 1845. ஆனால் அவங்க நிறையா வாங்கி பிளேசஸ்லாம் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து செய்ய முடியலை, மெயின்டைன் பண்ண முடியாதனால கடைசியில் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. எப்போ அப்படின்னா 1845. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா the French people. So the French East India Company was formed in 1664 by Colbert, a minister of King Louis 14. In 1667, a French expedition came to India under Francis Caron. Then France was the last European country to came to India as a traders. So French அப்படின்றது ஃப்ரான்ஸ் அப்படின்ற கண்ட்ரிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து கடைசி யூரோப்பியனாக வராங்க. ஃபஸ்ட்டு யூரோப்பியன் வந்து போர்ச்சுகல், கடைசி யூரோப்பியன் யார் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஸோ கேரன் ஃபவுண்டட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரத். அவங்களும் சூரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. in 1669 மார்க்கேரா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் முசோலிப்பட்டினம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே சூரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெண்டாவது முசோலிப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பை செக்யூரிங் எ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. சுல்தான் ஆஃப் கோல்கண்டாவோட பேட்டண்ட்டை வாங்கி தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பெர்மிஷனை அக்யூர் பண்ணுறாங்க. And in 1673 the settlement of the Pondicherry was founded by Martin under a grant from the Sher Khan Lodi, the ruler of Bijapur. Pondicherry became the most important and ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டிச்சேரி ரீஜன்ஸில் நிறையா ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பாண்டிச்சேரி அப்படின்றது அவங்களோட மெயினான ஒரு பிளேஸாக இருந்தது. ஃபோர்ட் நோன் அஸ் சென்ட் லூயிஸ் வாஸ் பில்டு பை த ஃப்ரான்சிஸ்கோஸ் மார்டின் இன் பாண்டிச்சேரி. ஸோ இந்த பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. in 1673 the French obtained permissions from Seista Khan, the Mughal Subedar of Bengal, in established a township at Chandranagore near Calcutta. ஸோ சந்திரநாகூர் நியர் கல்கட்டா கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. Next, the French East India Company established factories in different parts of India, particularly in the coastal regions such Mahi, Karaikal, Bazalu and Geizam Bazaar. So there were a few important trading centers of the French East India Company. இதெல்லாமே French people வந்து இந்தியாவில் அவங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது இருந்த ட்ரேடிங் சென்டர்ஸ். அண்ட் தென் the vision of the French power in India was
further reinforced by the appointment of Joseph Francis Dupleix as a governor of French East India Company in 1742. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்னரை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோல் கீழே தான் எல்லாமே போகும். அப்போ இந்த ஃப்ரான்சிஸ் டியூப்ளெக்ஸோட தலைமையில் தான் இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறாங்க. அண்ட் ஹீ சக்சீடட் Dumas as a French governor of பாண்டிச்சேரி. ஸோ அப்போ பாண்டிச்சேரியோட இன்னொரு கவர்னராக அவருக்கு அப்புறம் இவங்க மாறுறாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்னு முடியுது. ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ஸ் த போர்ச்சுகீஸ் were eliminated by the Dutch and later extinguished by the English and French were left to face the English for control over trade and territory. அப்போ நிறைய யூரோப்பியன்ஸ் வந்தாங்க. இப்போ போர்ச்சுகீஸ்னால் வந்து டச் பீப்புள் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள வந்து அந்த போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப் வருது. அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் பீப்புளையும் இந்த இங்கிலீஷ் பீப்புள் தான் டாமினேட் பண்ணிடுறாங்க. அப்போ இப்படி எல்லா யூரோப்பியன் பவரையும் டாமினேட் பண்ணி இந்த பிரிட்டிஷர்ஸ் அப்படின்ற ஒரு பவர் வந்து இந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனியாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் த ஃப்ரெஞ்ச் நெக்லெக்டட் ட்ரேட் அண்ட் என்டாங்கிள்ட் themselves in wars with the Indian and other European powers. The three Carnatic Wars ruined the French and rejuvenated the English to embark on a systematic territorial expansion. ஸோ ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு நடுவில், அதாவது இந்த வார்லாம் நடக்கும், கர்நாட்டிக் வார், ஃப்ரெஞ்சு ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார், இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்டிலை பற்றி உங்களுக்கு அடுத்த லெசன்ஸில் வரும், அப்போ பார்ப்போம். So the comparative success of the British over the Portuguese, the Dutch, the Danish, the French was largely due to their commercial competitiveness and spirit of supreme sacrifice, government support, naval superiority, national character and their ascendancy in Europe. அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களோட போர் திறம் அப்படின்றத வெளிப்படுத்தினாங்க. எவ்வளோ தூரம் வந்து அவங்களால கேப்சர் முடியுமோ அது எல்லாமே செஞ்சாங்க. ஆனாலும் ஒரு சுப்பீரியர் பவராக இந்த யூரோப்பியன் பவரில் யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. சரியா? ஓகே. அப்போ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த ஹோல் லெசன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக் கான்செப்ட். எப்படி வந்து இந்த இந்தியா வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே போகுது, அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி சிச்சுவேஷன் இருந்துச்சு, ஏன் இந்த யூரோப்பியன்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற பர்பஸ்க்காக தான் இந்த ஃபஸ்ட் லெசனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். அப்போ அதில் யாரெல்லாம் வந்தால் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் இல்லையா? ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு இதோட ஃபஸ்ட் லெசன் வந்து முடியுது. ஸோ புக்கை வந்து திரும்ப ஒருக்கா வந்து ரீட் பண்ணி பாருங்கள். லெசனை வந்து கவனிச்சுட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ அப்பக்கப்போ படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்னொரு லெசன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.